பிரியமானவர்களே, இந்த நாளிலும் மறுபடியும் உங்களை யூடியூப் சேனல் வழியாய் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளில் நித்திய பாறை என்கிறதான தலைப்பின் கீழாய் நாம் ஒரு சிந்தனைக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 22வது வசனத்துல, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பில் வைத்து நான் போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் என்று சொல்லி அங்கு தேவன் மோசேயினிடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கன்மலையின் வெடிப்பில் வைத்து என்று சொல்லி அங்கு மோசே சொல்லுகிறார். இதை நான் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தின் மூலமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ராக் ஆஃப் ஏஜஸ் கிளெஃப்ட் ஃபார் மீ என்கிறதான ஒரு பாமாலை, ஆங்கில பாமாலை. அது தமிழ்ல பிளவுண்ட மலையே புகலிடம் ஈயுமே, பக்கம் பட்ட காயமும் பாய்ந்த செந்நீர் வெள்ளமும் பாவதோஷம் யாவையும் நீக்கும்படி அருளும் என்கிறதான இந்த பாமாலை உலக பிரசித்தி பெற்ற ஒரு பாமாலை. இது 1776வது வருடத்துல இங்கிலாந்தை சேர்ந்த பாதிரியாரும் வேதாகம அறிஞருமான அகஸ்டஸ் மோன்டேகு டாப்லீட் என்கிறவரால எழுதப்பட்ட ஒரு பாடல். இது சபையினுடைய ஆணையாலோ அல்லது பொது நிகழ்ச்சிக்காக எழுதப்பட்ட பாடல் அல்ல. பாரம்பரியத்தின்படியாய் அவர் சமர்செட்டின் என்கிறதான ஒரு மலை வழியாய் அவர் கடந்து சென்று கொண்டிருந்தார். அப்படி செல்லுகிற வேளையில அவர் கடும் புயலில் அவர் சிக்கினார். சிக்கின உடனே ஒரு பாறை, பிளவுண்ட பாறையின் உள்ளாக சென்று அவர் அடைக்கலம் அவர் தேடினார். அந்த பாறையின் உள்ளே இருக்கும் பொழுது அவர் ஒரு பாதுகாப்பை உணர்ந்தார். ஆனாலும் கூட அவருக்குள்ள அந்த கடும் புயலின் சீற்றம் ஒரு பெரிய பயத்தை அவருக்கு உண்டு பண்ணினது. அப்பொழுது அவர் ஒரு உண்மையை அறிந்து கொண்டார். இந்த உலகத்திலே பிளவுண்ட மலையாகிய அந்த கன்மலை கிறிஸ்துவில் தான் தனக்கு பாதுகாப்பு என்பதை அன்றைக்கு அவர் உணர்ந்தவராய் இந்த பாடல் வரிகளை பிளவுண்ட மலையே புகலிடம் ஈயுமே என்று சொல்லி அந்த பாடலை அவர் எழுதினார். அதில் 3வது வரியில பாய்ந்த செந்நீர் வெள்ளமும், யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 34வது வசனத்துல ஈட்டியால் ஒரு போர் சேவகன் குத்தின பொழுது அவருடைய விழாவிலிருந்து இரத்தமும் செந்நீரும் புறப்பட்டு வந்தது என்று சொல்லுகிறது. அந்த பாடல் வரிகளிலே அவர்தான் இந்த உலகத்தின் பாவத்தின் தோஷத்தை தீர்க்கிறதான பரிகாரி என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். பெரிய மாணவர்களே, சிலுவை மரணத்தையும் பாவ குற்றத்தின் நிமித்தமாய் நமக்கு வருகிற எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுவிக்கிற அவரே நம்முடைய புகலிடமாய் இருக்கிறார். இதை சங்கீதக்காரன் சங்கீதம் 91:1வது வசனத்தில் சொல்லும் பொழுது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வல்லவருடைய நிழலில் தங்குவான். எத்தனை உண்மை அல்லவா! இந்த உலகத்திலே எத்தனை ஆபத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதெல்லாம் அந்த உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல் உங்களே என்னையும் பாதுகாக்கிறது. சங்கீதம் 18:2வது வசனத்துல கர்த்தர் என் கன்மலை என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 10:4வது வசனத்துல கிறிஸ்துவே அந்த கன்மலை, அவரே ஞான கன்மலை என்று பார்க்கிறோம். இந்த கன்மலை 2 காரியங்களை நமக்கு குறிக்கிறது. ஒன்று, கன்மலை மறைவுக்கான ஒரு இடம், ஹைடிங் பிளேஸ். இன்னொன்று, கன்மலை அது ஒரு திடனாய் இருக்கும், அது ஒரு உறுதியான ஒரு இடமாய் இருக்கிறது. நீங்களும் நானும் கிறிஸ்து என்கிற கன்மலையின் மீது நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரத்தை இடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை உறுதியாய் இருக்கும். அதோடு கூட அது எப்பொழுதும் ஒரு மறைவாய், ஒரு பாதுகாப்பாய் இருக்கும். ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராகிலும் இந்த கிறிஸ்துவை, இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. அதோடு கூட எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் பாதுகாத்து உங்களை உறுதியாய் அவருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு சேர்க்கிற வரைக்கும் உங்களை அவர் வழி நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless. ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். கனிந்த உறவினில் வளர்ந்திடுவோம்,
ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். கிறிஸ்துவின் திரளணி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளணி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம், இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம்.